பிரித்தானியாவில் பணிபுரியும் குறைந்தபட்ச ஊதியம் பெறும் ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. ஏப்ரல் மாதம் 1 முதல் அமலுக்கு வரும் வகையில் குறைந்தபட்ச ஊதியம் ஒரு மணி நேரத்திற்கு 12.71 பவுண்டாக உயர்த்தப்படும் என லேபர் கட்சியின் வசந்த கால நிதிநிலை அறிக்கை ஆவணங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இதன் மூலம் சுமார் 27 லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாக பலன் பெறவுள்ளனர். இந்த ஊதிய உயர்வால் 21 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய தொழிலாளர்களின் ஆண்டு வருமானம் கணிசமாக உயர உள்ளது. வாரத்திற்கு 40 மணி நேரம் பணிபுரியும் ஒரு தொழிலாளியின் சராசரி ஆண்டு வருமானம் 25,397 பவுண்டிலிருந்து 26,437 பவுண்டாக அதிகரிக்கும். அதாவது ஆண்டுக்கு கூடுதலாக 1,040 பவுண்டு வரை தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்க உள்ளது. இளைஞர்களுக்கான ஊதியத்திலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி 18 முதல் 20 வயதுடையவர்களுக்கான ஒரு மணி நேர ஊதியம் 8.5% உயர்த்தப்பட்டு 10 பவுண்டிலிருந்து 10.85 பவுண்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிரடி மாற்றங்கள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் சில நாட்களில் நடைமுறைக்கு வரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஊதிய உயர்வை வரவேற்றாலும் சிறு தொழிலதிபர்கள் மத்தியில் கலவையான கருத்துக்கள் நிலவுகின்றன. தொழிலாளர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி வழங்குவது அவர்களுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் என வணிக நிபுணர் ஜார்ஜ் ஹாம்ஸ் தெரிவித்துள்ளார். ஊதிய உயர்வு மற்றும் எரிசக்தி கட்டண உயர்வு ஆகியவற்றால் சிறு நிறுவனங்களின் லாபம் குறைய வாய்ப்புள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் இந்த நிதிநிலை அறிக்கையில் பெரும் வரி மாற்றங்கள் எதுவும் செய்யப்படவில்லை என்பது வணிகர்களுக்கு நிம்மதி அளித்துள்ளது. அரசின் இந்த திட்டமிடப்பட்ட அணுகுமுறை நிறுவனங்கள் தங்கள் எதிர்கால முதலீடுகள் மற்றும் வேலைவாய்ப்புகளை திட்டமிட உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நிலையான ஒரு பொருளாதார சூழலை உருவாக்குவதே அரசின் நோக்கம் என நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஊதிய உயர்வு திட்டம் ஏற்கனவே கடந்த நவம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் தற்போது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வசந்த கால அறிக்கையில் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. பணவீக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு இந்த மேலதிக வருமானம் ஓரளவுக்கு கை கொடுக்கும் என பொருளாதார வல்லுநர்கள் கருதுகின்றனர்.